அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பாத அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். அடுத்த மிக முக்கியமான செய்தி வெளியாகி இருக்குது. யாரெல்லாம் வெளியில் இருக்கிறீங்க வேகமாக உள்ள வாங்க. அரசாங்கத்தால் கொடுத்த சலுகை முடிந்து விட்டது, உடனடியாக வெளியேறணும். அடப்பாவிகளா, இப்போ தானே இப்போ மாற்றலாம் கீத்தலான்றீங்க, இப்போ என்னப்பா திடீர்னு எப்படி பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி நிலைமை மாறி இருக்குது. செப்டம்பர் 1 முதல் தானியங்கி வீசா நீடிப்புகள் இனி இல்லை. ஆகஸ்ட் 20 நுழைவு வீசாக்கள் மற்றும் விடுப்பு அனுமதிகளுக்கு வழங்கப்படும் தானியங்கி நீடிப்புகளை குவைத் நிறுத்தி அவற்றின் சட்டப்படி நிர்ணயிக்கப்பட்ட செல்லுபடியாகும் காலங்களை செப்டம்பர் 1, 2026 முதல் மீண்டும் அமல்படுத்தும் உள்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. புதிய நடவடிக்கைகளின் கீழ் தற்போது குவைத்தில் உள்ள நபர்களுக்கான அனைத்து வகை வருகை வீசாக்களின் தானியங்கி நீடிப்பு முடிவுக்கு வரும். மேலும் வழக்கமான சட்டப்பூர்வ செல்லுபடி காலங்கள், நடைமுறைகள் மற்றும் விதிமுறைகள் மீண்டும் அமலுக்கு வரும். தற்போது நாட்டுக்கு வெளியே உள்ள வெளிநாட்டவர்களுக்கு விடுப்பு அனுமதிகளின் வழக்கமான செல்லுபடியாகும் காலங்கள் மீண்டும் தொடங்கும். இருப்பினும் ஆகஸ்ட் 31 2026 அன்று அல்லது அதற்கு முன்னர் குவைத்திலிருந்து புறப்பட்ட வெளிநாட்டவர்கள் பொருந்தக்கூடிய விதிமுறைகளின்படி கூடுதல் சிறப்பு நீடிப்பின் பலனை தொடர்ந்து பெறுவார்கள். அதாவது ஆகஸ்ட் 31 அன்று அல்லது அதற்கு முன்னர் குவைத்திலிருந்து புறப்பட்ட வெளிநாட்டவர்கள் பொருந்தக்கூடிய விதிமுறைகளின்படி கூடுதல் சிறப்பு நீடிப்பின் பலனை தொடர்ந்து பெறுவார்கள். சஹல் செயலி அல்லது செயலி மூலம் வழங்கப்படும் வசிப்பிட அனுமதி நிலை சான்றிதழே ஒரு குடியிருப்பாளரின் விடுப்பு அனுமதியின் காலாவதி தேதியை நிர்ணயிப்பதற்கான அதிகாரப்பூர்வமான ஆதாரமாக இருக்கும் என்று அமைச்சு தெளிவுபடுத்தி உள்ளது. எனவே வெளிநாடுகளில் வசிக்கும் குடியிருப்பாளர்கள் அந்த சான்றிதழில் குறிப்பிட்டுள்ள காலத்திற்குள் குவைத்திற்கு திரும்ப வேண்டும். எந்த ஒரு விதிமீறல்களையும் தவிர்ப்பதற்காக சம்பந்தப்பட்ட அனைவரும் பொருந்தக்கூடிய சட்டங்கள், விதிமுறைகள் மற்றும் நடைமுறைகளுக்கு இணங்குமாறு உள்துறை அமைச்சகம் கேட்டுக்கொண்டுள்ளது. அதாவது அன்பாத உறவுகளே, விசிட் வீசாவில் எல்லாம் வந்த எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு தானியங்கி சிஸ்டம் இந்த பிரச்சனை யுத்தம் நடந்த போது ஆட்டோமேட்டிக்காக ரினியூவல் ஆகிற மாதிரி, காசே இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக ரினியூவல் ஆகிற மாதிரியான ஒரு சிஸ்டம் கொடுத்துருந்தாங்க. சரியா, சிலதுக்கு 10 தினார் சார்ஜஸ் மாதிரியும் கொடுத்துருந்தாங்க. இப்போ இது எல்லாமே எதிர்வரும் செப்டம்பர் 1 10ஆம் மாதம் 1 அக்டோபர்னா 9ஆம் மாதம் முடியுது. அப்போ 10ஆம் மாதம் 1 இன்னும் ஒரு மாதம் தான் டைம் இருக்குது. செப்டம்பர் 1 முடியுது. சரியா, அதுக்கு பிறகு ஒரு வேளை உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா சான்சஸ் இருந்துச்சுன்னா அந்த காலகட்டத்துக்குள்ளே நீங்கள் காசு கொடுத்து வீசாவை நீடிச்சு கொள்ளலாம், இந்த விசிட் வீசாவில் இருக்கிறவங்க. மற்றபடி அந்த காலாவதி ஆகிற எக்ஸிட் டேட்டே வந்துடுச்சுன்னா அதுக்கு பிறகு இருக்க முடியாது. அதுக்கு மேலே விசிட் வீசா புதுப்பிக்க முடியாது, உடனே வெளியேறணும் அப்படின்ற அந்த கேட்டகரிக்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்கன்னா போய் தான் ஆகணும். அதுக்கு பிறகு வேணால் திருப்பி வீசா அப்ளை பண்ணி புதிய வீசாவில் தான் வரணும். காதிம் வீசா, ஷூன் வீசா வெளியில் இருக்கிறவங்க, ஆரம்பத்திலே நான் சொல்லியிருக்கிறேன், உங்களுக்கு 6 மாதம் ஷூன் வீசாக்கும் 4 மாதம் காதிம் வீசாக்கும் தான் அலவுட் இருக்குது வெளியில் இருக்கிறது குவைத்துக்கு வெளியே. அதாவது சரியாக நீங்கள் 3 மாதம் 29 நாள் 28 நாளுக்குள்ளே நீங்கள் ரிட்டர்ன் வந்துடணும் குவைத்துக்குள்ளே. அதே மாதிரி 5 மாதம் 28, 29 நாளைக்குள்ளே குவைத்துக்குள்ளே வந்துடணும், 6 மாதம் கம்ப்ளீட்டாக விடாமல். காதிம் வீசாவில் இருக்கிறவங்களுக்கு 4 மாதம், ஷூன் வீசாவில் இருக்கிறவங்களுக்கு 6 மாதம். ஒரு வேளை நீங்கள் இன்னும் அதிகமாக இருக்க வேண்டிய சூழல். இப்போ காலத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா கடந்த ஜனவரியில் லீவுக்கு போனவங்களும் இப்போ வந்திருக்கிறாங்க. இப்போ எத்தனை மாதம்? 8ஆம் மாதம் ஜனவரியில் லீவுக்கு போனாங்க. அப்போ கிட்டத்தட்ட 7 மாதம் 8 மாதம் கூட குவைத்துக்கு வெளியே நாட்டில் இருந்துட்டு அக்காமா இருந்துச்சு அவங்களுக்கு. அக்காமா முடிகிறதுக்கு ஒரு வாரம் இருக்கும்போது சரி நீங்கள் உள்ள என்ட்ரு ஆகலாம். சரியா, இன்றைக்கி அக்காமா முடியுதுன்னா நேற்று கூட ஒருத்தர் வந்திருக்கிறாரு, அந்த மாதிரி வந்திருக்கிறாங்க. நீங்கள் அக்காமா முடிகிறதுக்கு சரியாக 1 நாள் 2 நாள் 3 நாள் 1 வாரம் இருக்கிறதுக்குள்ளே சரி வேலிட் அக்காமாவோட நீங்கள் உள்ளே வந்துடலாம். சரியா, அதே மாதிரி கடந்த ஜனவரியில், பிப்ரவரியில், அதே மாதிரி டிசம்பரில் போனவங்க கூட இப்போ கோட்டைக்குள்ளே ரிட்டர்ன் வந்திருக்கிறாங்க. எப்படி 6 மாதத்துக்கு மேலே 8 மாதம் 9 மாதம் இருந்து கூட நாட்டில் இப்போ வந்திருக்காங்க. அதே வீசாவில் காலாவதி ஆகாமல் வீசா இருந்திருந்தா. ஏன்னா அந்த யுத்த சூழலால் அந்த தானியங்கி சிஸ்டம் எல்லாமே ஸ்டாப் பண்ணினாங்க. எதையுமே ஆட்டோமேட்டிக்காக நிப்பாட்டக்கூடாது, மெனுவலாக நிப்பாட்டுறது மட்டும்தான் அப்படின்னு. ஆனால் அந்த மெனுவலாக நிப்பாட்டுற அந்த ஆட்டோமேட்டிக்காக நிப்பாட்டுற சிஸ்டத்தை மறுபடியும் ஆக்டிவேட் பண்ணுவாங்க. இந்த விசிட் வீசாவுக்கு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 1 அதுக்கு பிறகு ஆக்டிவ் பண்ணிடுவாங்க.
அதுக்கப்புறம் விசிட் வீசாவில் இருக்கிறவங்க இந்த நாட்டுக்குள்ளே இன்னும் எக்ஸ்ட்ராவாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வீசா ரினியூவல் பண்ணணும், இல்லையா காலாவதி ஆகிடுச்சுன்னு அவ்வளவுதான், அதுக்கு மேலே ரினியூவல் பண்ண இல்லாதுன்னா நாட்டை விட்டு வெளியேறணும். அப்படி இல்லாத ஒவ்வொரு நாளுக்கும் 10 தினார், ஒவ்வொரு நாளுக்கும் 10 தினார். யாருக்கு? விசிட் வீசாக்காரங்களுக்கு. மற்ற வீசாக்காரங்களுக்கு தான் ஒரு மாதத்துக்கு மட்டும் 2 தினார் மேனிக்கு 60 தினார். அதுக்கப்புறம் 2வது மாதம் 1ஆம் தேதியிலிருந்து முதல் நாளில் இருந்து 4 தினார் ஒரு நாளைக்கு. முதல் மாதத்துக்கு 2 தினார் ஒரு நாளைக்கு, 2வது மாதம் தொடங்குறதுலேருந்து 4 தினார் ரெசிடென்சி வயலேட்டர்ஸுக்கு. சரியா? காதிம் வீசாவில் இருக்கிறவங்களுக்கு ஆகஸ்ட் 31, அதாவது காதிம் வீசாவில் இருக்கிறவங்களுக்கு ஆகஸ்ட் 31க்கு முன்னாடி பெனிஃபிட்டை வந்து உங்களுக்கு பெற்றுக்கொள்ளலாம். 6 மாதம், 7 மாதம், 10 மாதம், 9 மாதம் நீங்கள் நாட்டில் இருக்கிறீங்க, இந்தியாவில் இலங்கையில் இருக்கிறீங்க, இன்னும் குவைத்துக்குள்ளே வரலை, ஆனால் அக்காமா இருக்குது இந்த வருஷம் கடைசி வரைக்கும், இல்லை அடுத்த வருஷம் வரைக்கும் அக்காமா இருக்குது. ஒருவேளை கேன்சல் ஆகிருக்குமோ அப்படின்னு பயந்துட்டு இருக்கிறீங்கன்னா நீங்கள் தாராளமாக வரலாம். இந்த ஆகஸ்ட் 31ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் குவைத்துக்குள்ளே வந்துடலாம். அப்படி ஆகஸ்ட் 31ஆம் தேதிக்கு பிறகும் நீங்கள் 6 மாதம் தாண்டி 4 மாதம் தாண்டி வெளியில் இருக்கிறீங்கன்னா ஆட்டோமேட்டிக் கேன்சல் ஆகிறது ஸ்டார்ட் ஆகிரும். அப்படி கேன்சல் ஆகக்கூடாதுன்னா நீங்கள் என்ன செய்யணும்? செஹலில் பாபா கிட்ட சொல்லி செஹல் மூலமாக அவர் என்னுடைய தொழிலாளி இப்படி வெளியில் இருக்கிற அவருக்கு இன்னும் 2 மாதம் 3 மாதம் ஆக்டிவேட் பண்ணுங்கள், காலம் தேவை, கேன்சல் பண்ண ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் பண்ணாதீங்க அப்படின்னு ரிக்வஸ்ட் பண்ணினா கேன்சல் ஆகாது. சரியா? அப்படி இல்லையா கேன்சல் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக ஆகஸ்ட் 31ஆம் தேதிக்கு பிறகு. அப்படி நீங்கள் அதுக்கு மேலேயும் இருக்கணும். இன்னும் ஆல்ரெடியே 4 மாதம் தாண்டி போயிருச்சு, 5 மாதம் தாண்டி போயிருச்சு, ஆனால் இன்னமும் உங்களுக்கு இருந்தே ஆகணும், நான் 10ஆம் மாதம் 11ஆம் மாதம் அதுதான் கோயிட்டுக்கு வரணும் அப்படின்ற எதிர்பார்ப்பில் இருக்கிறீங்கன்னா கஃபீல்கிட்ட சொல்லி நீங்கள் உங்களோட லீவை நீடிச்சுக்கோங்க. அப்படி நீடிக்கலைன்னா கேன்சல் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த தகவலை உங்களுடைய தெரிந்த நண்பர்களுக்கு தெரியப்படுத்துங்க. விசிட் வீசாவில் இருக்கிறவங்க உங்களுக்கு காலாவதி ஆகாமல் இன்னமும் காலம் இருக்குதுன்னா இந்த காலத்தை பயன்படுத்தி நீங்கள் எக்ஸ்ட்ரா வீசா காசு கொடுத்து அடிச்சுக்கணும். இப்போ ஒரு வேலை சொல்லுவோமே, உங்களுக்கு இந்த வருஷம் கடைசி வரைக்கும் வீசா வெளியிட்டு இருக்குது, அல்லது உங்களுக்கு சான்சஸ் இருக்குது நீங்கள் ரினியூவல் பண்ணுறதுக்கு, மேக்ஸிமம் ரினியூவல் பண்ணுறதுக்கு. அப்படி சான்சஸ் இருந்தும் அந்த வீசாவை நீங்கள் ரினியூவல் பண்ணலைன்னா அது வந்து நீங்கள் காசு கொடுத்து ரினியூவல் பண்ணிக்கொள்ளலாம். அதாவது பேமெண்ட் எவ்வளோ அந்த மாதத்துக்குரிய பேமெண்ட் அப்படின்னு பார்த்து அந்த பேமெண்ட்டை கட்டி ரினியூவல் பண்ணி அந்த கடைசி நீங்கள் எப்போ உங்களோட மேக்ஸிமம் லிமிட் வருதோ அதுக்கு பிறகு நீங்கள் நாட்டை விட்டு போகலாம். ஆனால் ஒருவேளை மேக்ஸிமம் லிமிட்டை தாண்டி தான் நீங்கள் இருக்கிறீங்கன்னா அதுக்கு பிறகும் உங்களுக்கு விசிட் வீசா ரினியூவல் ஆகாது, நாட்டுக்கு போய் தான் ஆகணும். சரியா? அதையும் வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் விசிட் வீசாவில் இருக்கிறவங்க ஒரு நாள் எக்ஸ்ட்ரா இல்லீகலாக தங்கினீங்கன்னா ஒரு நாளைக்கு 10 தினார், 10 நாள் தங்கினா 100 தினார், ஒரு மாதம் தங்கினீங்கன்னா 300 தினார். ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ முடிஞ்ச வரைக்கும் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.